வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில காரசாரமான விவாதங்கள்லாம் நிறையா நடந்துச்சு. கடைசியா சபாநாயகரே ரொம்ப நொந்து போயிட்டாரு. கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்குறேன். இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, தாவேகால இருக்கிற முக்கியமான 3 பேர் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். எதிரணிய கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதே கிடையாது. அவங்க அதிர வைக்கிற மாரி ஒரு பதில சொல்லுவாங்க. அந்த பதிலும் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஏத்தும். எதிராளி கோவப்படுவாங்க. பிரஷர் அதிகமாகும், சுகர் அதிகமாகும். டென்ஷன்ல அவங்களும் கத்த ஆரம்பிப்பாங்க, திட்ட ஆரம்பிப்பாங்க. கோபத்தில் என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. சபாநாயகரே நொந்து போயிட்டார். இவரெல்லாம் இப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களை எல்லாம் குற்றம் சாட்டுறாரு. தாவேகாக்காரங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவைக்குறிப்பிலேருந்து இப்படிலாம் நீக்கிறீங்க, தாவேகாக்காரங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க தாவேகாக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேறாங்க. சரி, என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, சில அதில் முக்கியமான சம்பவங்களை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனே அமுக்கி விடுங்க. ஹைப் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் ஆனாலும் வீடியோ நல்லா கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, இன்றைக்கி மேட்ருக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் பண்ணது. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை டென்ஷன் ஆக்கி விட்டார், ரைஸ் பண்ணி விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ண பிறகு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாக கத்துனார். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அகஸ்டின் அப்படிங்கிற திமுக எம்எல்ஏ பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணிவிட்டு உடனே கட்சியில் சேர்ந்துறாங்க, மாற்றுக் கட்சியில் போய் சேர்றாங்க. எப்படி மாற்றுக் கட்சியில் சேர முடியும்? அங்கே என்ன பெருசாக இது பண்ணுறாங்க? ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இந்த எம்எல்ஏ பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அதிகமான ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சா தானே ராஜினாமா பண்ண முடியும். அந்த தொகுதி மக்களுக்காக, அந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வேறு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்கள எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணிட்ட பிறகு உடனே கொண்டு போய் அவங்கள சேர்க்குறது உண்மையிலே நல்லா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அவர் கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொழில்துறை, கனிம வளத்துறை இந்த மாதிரி விவாதங்கள் தான் போகணும். இந்த மாதிரி சமயத்தில் அகஸ்டின் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசினார். அப்போ 6 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 6 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதிகளில் இப்போ எம்எல்ஏ பதவி காலியாக கிடக்குது. இன்னும் இடைத்தேர்தல் அறிவிக்கலை. இடைத்தேர்தல் அறிவிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 6 தொகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட கேள்வி. 6 தொகுதிகளுக்கு விரைவாக இடைத்தேர்தல் நடக்கணும்ல. இந்த விவாதம், இந்த 6 எம்எல்ஏக்களோட ராஜினாமா, இது தொடர்பான விசாரணை இதெல்லாம் சீக்கிரமாக முடித்தா தானே அந்த 6 தொகுதிகளுக்கும் எம்எல்ஏவாக ஒவ்வொரு கட்சியிலையும் தேர்வு பண்ண முடியும். இடைத்தேர்தல் நடக்கும், வேட்பாளர் நிற்பாங்க, இடைத்தேர்தல் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதங்கம் இருக்குமா இல்லாதமா இருக்குமா? இருக்கும்ல, ஏகப்பட்ட ஆதங்கம் இருக்கும்ல. எல்லா எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணி போனது அவருடைய அதிமுகவோட எம்எல்ஏக்கள், அவருக்கான ஆதங்கம் இருக்கும். ஆனால் செங்கோட்டையனுக்கு இதுதான் சான்ஸ். செங்கோட்டையன் எப்போன்னு காத்துக்கிட்டே இருந்தார், எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை அவரை டென்ஷன் ஆக்கி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறனால படுத்தி எடுத்துட்டார். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை, கட்சியில் சீனியர்கள் போய் சொன்னாலும் கேட்குறது இல்லை. இந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணி செங்கோட்டையனை அதிமுகலேருந்து வெளியே போனால் போதும்னு நினச்சிட்டாரு. சரி, அதிமுகலேருந்து வெளியே போயிட்டார். அவர் எங்கே போவார்? திமுகவுக்கு தான் போவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அழுத்தமாக சொல்லும்போது தாவேகால போய் சேர்றாரு. தாவேகால என்ன இருக்குது? தாவேகா மக்கள்கிட்ட பெருசாக செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. தாவேகா ஜெயிச்சு ஆட்சி அமைக்குமான்னு தெரியாது. கண்டிப்பாக செங்கோட்டையன் ஜெயித்தாலும் ஒரு எம்எல்ஏ, ஒரு சாதாரண எம்எல்ஏ தான் இருப்பார். நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம், நம்ம தான் முதலமைச்சர், நம்ம பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். நம்மள்கிட்ட செங்கோட்டையனை கெஞ்சுவார் பாரு அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் முன்னாடி வரைக்கும் எதிர்பார்த்தார். இன்னைக்கு 6 எம்எல்ஏக்களை தட்டி தூக்குனதில் செங்கோட்டையன் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கோபம் அதிகமாகவே இருந்தது. அதனால இன்னைக்கு அதை திமுக எம்எல்ஏ பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சுன்னு பேசினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா நடுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் தொகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த மக்களோட கோரிக்கைகளை கேட்குறதுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. அவங்க போய் அந்த பகுதி மக்களோட தேவைகள் என்ன, அவங்களுடைய அவசியம் என்ன இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் போவாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா வேற சொல்லிட்டார். இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் டென்ஷன். எப்படி பொறுப்பு அமைச்சர் ஏதோ ஒரு தொகுதியில் எம்எல்ஏ, அதுக்கப்புறமா அவர் அமைச்சர், அவர் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர்,
தமிழ்நாட்டுக்கே அமைச்சராக இருக்கிறவர் ஒரு தொகுதி குறிப்பிட்ட தொகுதியில் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இல்லை அப்படின்னா அந்த தொகுதியில் போய் எல்லாம் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி அந்த தொகுதிக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியுமா? இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட கேள்வி. அப்போ என்ன செய்றாரு, நீங்கள் பொறுப்பு அமைச்சர்னு போட்டிருக்கீங்க, பொறுப்பு அமைச்சர் எவ்வளோ நாள் போவார்? இப்போ தொகுதி எம்எல்ஏன்னா அந்த தொகுதியில் இருப்பார், மாதத்துக்கு ஒரு 10-15 நாளாவது இருப்பார்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 நாள் இருக்கிறாரு, மக்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சா எம்எல்ஏ இருக்காருப்பா, போய் பாருப்பா, உன்னுடைய பிரச்சனை என்னவோ அதை சொல்லுப்பா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி போய் பார்த்துட்டு பேசிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை அந்த தொகுதி மக்கள் சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொறுப்பு அமைச்சர்னா எப்படி? அவர் ஒரு நாள் வருவார், என்றைக்கோ ஒரு நாள் வருவார். திடீர்னு ஒரு அமைச்சர் வந்திருக்காருப்பா, இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னா அன்னைக்கு அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், மக்கள் ஃப்ரீயாக இருக்கணும். மக்கள் என்றைக்கோ வேலை வாய்ப்பு இல்லாத, வேலை இல்லாத சமயத்தில் அவங்க ஃப்ரீயாக இருந்து அவங்க போய் பார்க்கலாம். ஆனால் பொறுப்பு அமைச்சர் அப்படி போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட கோபமே. சீக்கிரமாக தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் எந்திரிச்சார். நான் எங்களுக்கும் தேர்தல் நடத்தணும்னு தாங்க ஆசை, விரைவாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுல நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அத்தனை இடைத்தேர்தல்லையும் எத்தனை இடைத்தேர்தல் நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் அவர் சொன்னார் இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் இங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னார். எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனை இடைத்தேர்தலையும் தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் பதிவு பண்ணார். எடப்பாடி பழனிசாமி சுருக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இது டக்குன்னு இவர் பாட்டுக்கு இப்படி பேசுகிறாரு, இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னே, இங்கே பாருங்கள், நாங்கள் விவாதம் பண்ணது வேறு, ஆனால் விவாதம் வேறு மாதிரி போயிட்டுருக்குது. இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வெற்றி பெற்ற பின்னாடி ஒரு எம்எல்ஏ சபாநாயகரை சந்தித்து அவங்க தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அந்த மக்களுக்காக இவங்க போராடணும். ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. சரி, ராஜினாமா பண்ணட்டும். அதே ராஜினாமா பண்ண உடனே அதே தலைமைச் செயலகத்தில் மேல் மாடியில் போய் அந்த கட்சியோட இணைந்த கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து அந்த கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னா இங்கே என்னவோ ஒரு டீல் நடந்திருக்கணும்ல. அப்படித்தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் மட்டும் பதவியில் பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா பண்ணி போகிறாங்க அப்படின்னா இது ஏற்றுக்கவே முடியாது. அந்த தொகுதி மக்களுக்கு அது அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆவேசப்பட்டு தான் பேசினார். தாவேகாக்காரங்க குறிப்பாக செங்கோட்டையன் அவர் என்ன எடப்பாடி பழனிசாமிகிட்ட எதிர்பார்த்ததோ அது நடந்துச்சு. உணர்ச்சி வசப்பட்டார், கொந்தளிச்சிட்டார், கோவப்பட்டார். என்ன அப்படின்னு சொல்லி சபாநாயகரும் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக பேசுங்க, நிதானத்தை தவறி பேசிடாதீங்க, எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, அமைதியாக இருங்க, நீ ஏன் உங்கள் பின்னாடி இவ்வளோ பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க, எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்கள், இப்படியெல்லாம் பேசாதீங்க, இது நல்லதுக்கு இல்லை, நீங்களாம் ஒரு சீனியர், நீங்களாம் இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் என்னவோ எடப்பாடி பழனிசாமி குற்றம் செஞ்ச மாதிரியே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். என்னையா தப்பாக பேசிட்டாரு? அவருக்கு நியாயமாக தானே பேசுகிறாரு. ஒரு தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒரே ஒரு நாள் சட்டசபைக்கு மறுநாள் அவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்களே, இதை எப்படி சபாநாயகர் ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கிட்டு அவங்க சார்ந்த கட்சியில் போய் இணைகிறாங்க அப்படின்னா இது அந்த தொகுதி மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே. அது எடப்பாடி பழனிசாமி சரியாக தானே பேசுகிறாரு. செங்கோட்டையன் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னடா இவ்வளோ நாள் நீ எடப்பாடி பழனிசாமியை திட்டிகிட்டே இருந்த, திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறியா அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டசபையில் பேசுனது கரெக்டு, சரியாக தான் பேசியிருக்காரு. செங்கோட்டையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தானே. அதில் உடனே சபாநாயகர் சொல்கிறார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணையில் இருக்குது, அது சம்மந்தமாக சட்டசபையில் பேசக்கூடாது, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா யார் ஆரம்பித்து வைக்கிறா, யார் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் திரும்பவும் எந்திரிச்சிட்டு குதிரை பேரம் அப்படின்லாம் பேசுகிறீங்கல்ல, இப்போ நீங்கள் நாட்டுக்கு என்ன பெரிய கஷ்டப்பட்டது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போகிற போக்கில் அடிச்சு விட்டார். பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏகளோட காசு கொடுத்து பேசினது, போனது, வந்தது. செங்கோட்டையன் எதை மைண்டில் வச்சு சொன்னார் அப்படின்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தாவேகா சார்பாக அருண் அப்படிங்கிறவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார். அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவில் கருத்து வேறுபாடுனால விலகி அவர் தாவேகாவில் சேர்ந்தார். தாவேகாவில் அவருக்கு அங்கே வேட்பாளராக சீட்டு கிடைக்கிது. ஆனால் உண்மையிலேயே அவர் நின்றார் அப்படின்னா அவர் ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே அதிமுகவில் அறிமுகமாக இருக்கிறாரு. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அந்த தாவேகா வேட்பாளர் அருண்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வேட்புமணியில் குளறுபடி, திட்டம் போட்டு குளறுபடி நடக்குது. இங்கே குதிரை பேரம் நடந்திருக்குது. அருணுக்கு ஏதோ செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அருண் காணா போயிடுறாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு வராரு. திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இப்போ இணைஞ்சிட்டார். அப்போ இவங்க குதிரை பேரம் பண்ணி தானே அந்த வேட்பாளரை கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனோட புகாராக இருந்திருக்கு. செங்கோட்டையன் கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவர் வந்து பேசலை, அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை, தேர்தல் ஆணையம் தான் வந்து தேர்தல் அதிகாரி தான் வந்து அவருடைய மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க, மனுவில் வந்து குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இவங்கிட்டே தாவேகா சைடு ஒரு கொந்தளிப்பு நடக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுக சைடு ஒரு கொந்தளிப்பு நடக்குது, 2 பேருமே கரைய முறைன்னு கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மைக்கே ஆஃப் பண்ணிட்டார். என்ன அது ஆஃப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமின்னா, உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியாதா, வாங்க முடியுமா முடியாதா, நீங்கள் எங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறீங்கன்னா உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுமா முடியாதா, வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு, தொடர்ந்து கத்த ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி கத்துற விஷயங்களை தான் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, மைக்கில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது வந்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் தங்கம் தென்னரசுக்கும் நிர்மல்குமாருக்கும் தான் இந்த 3 அமைச்சர்கள் சொன்னோம்ல, மிக முக்கியமாக 3 அமைச்சர்கள், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், இந்த 3 பேர் தான் எந்த துறை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டாலும் இவங்க 3 பேரும் எந்திரிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. வேறு யாருமே பதில் சொல்லவே மாட்டாங்க. பதில் சொல்ல தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு கீர்த்தனா வந்து தான் ஏதோ கொஞ்சம் அவங்க அங்கே பீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இவர் வந்து இன்னைக்கு நிர்மல்குமார் பேசும்போது பரந்தூர் விமான நிலையத்தினால எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் வர்றது நல்லது தான், ஆனால் அதை வந்து ஒரு ஈகோனால் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து அதை தள்ளிட்டார், கேன்சல் பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஆனால் 90% வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்காக நிலம் கையகப்படுத்தின பிறகு இவங்க அந்த இடத்த கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துல விமான நிலையம் கொண்டு வருவோம், அங்கே வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கே நீங்கள் கொண்டு வந்தாலும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல் விமான நிலையம் அமைக்க முடியாது. எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, 8 வழி சாலை கொண்டு வந்தாலும் சரி, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், சிலர் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னா பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் இங்கே வராது. பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் பண்ணதில் தொழில் முதலீட்டாளர்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? அமைச்சர் கீர்த்தனை சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி வந்து தொழில்துறைக்கு இவ்வளவு இடைஞ்சல் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலீடு பண்ணுறவங்க எப்படி வந்து இந்த சட்டமன்றத்தில் நடக்கிற போக்கஸ் செய்திகளை நீங்கள் சொல்லும்போது அவங்க எப்படி வந்து இங்கே முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு ஒத்துக்க முடியும்னே தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணுறீங்க, மிகப்பெரிய ஒரு திட்டம், அது வந்து மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கும், அந்த மாதிரி விமான நிலையத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு, எழுந்து பதில் சொல்லிவிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். விமான நிலையத்துக்காக வந்து 5846 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க, பட்டா நிலம் வந்து அதில் 3774 ஏக்கர், விவசாய நிலம் 2681 ஏக்கர். இதில் வந்து விவசாய நிலம் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் வந்து 2681, பட்டா நிலம் தான் 3774 இருக்குது. விவசாய நிலம் கம்மி தான். அதில் அரசு நிலம் வந்து 1972 ஏக்கர், அதில் நீர்நிலைகள் 1858. இது 90% வந்து நிலத்தை கையப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது, 48% பண்ணியிருக்காங்கல்ல, 48% பண்ணியிருக்காங்க. மீதியை நீங்கள் பண்ண வேண்டியது தானே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 48% பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெரிய விமான நிலையம் கொண்டு வரணும். ஆனால் நாங்கள் சென்னை விமான நிலையத்தையே வந்து 5வது டெர்மினல் திறந்து நாங்கள் வந்து அது எல்லாத்தையும் சமன்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இதுக்கு வந்து அவர் எல்லாத்தையுமே பதில் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். என்ன சொன்னார்னா, அமைச்சர் நிர்மல்குமார், இது யாருக்காக இந்த விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரீங்க அப்படின்னா G2 மாப்பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கு மாப்பிள்ளை? ஸ்டாலினோட மாப்பிள்ளை சபரிசனோட தான் G2 அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. அந்த G2 வந்து அங்கே பக்கத்தில் பரந்தூர் விமான நிலையம் பக்கத்தில் ஏகப்பட்ட இடங்களை வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடங்களை ரியல் எஸ்டேட் விற்பனைக்காக இந்த பரந்தூர் விமானத்தை அங்கே கொண்டு வராங்க. எங்களுக்கு விவசாயி முக்கியமாக விமான நிலையம் முக்கியமா அப்படின்னா எங்கள் முதலமைச்சருக்கு யார் சொல்கிறது? ஆதவர்ஜுனன் சொல்கிறாரு, எங்கள் முதலமைச்சருக்கு மிக முக்கியமானது விவசாயிகள் தான். விவசாயிகளோட கண்ணீரை அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், விவசாயிகளுக்காக அவர் போராடுவார் அப்படி இப்படிலாம் பேசினார். இங்கே டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் தண்ணி வராமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகள் இப்போ நிவாரணம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிலம் வச்சிருக்கணுக்கு ஒரு 15,000 கொடு, தொழிலாளிகளுக்கு ஒரு 10,000 கொடு அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க காதுக்கு போகாது. விவசாயிகளை பற்றியெல்லாம் அவங்க பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. பரந்தூர் விமான நிலையம் முழுக்க விவசாயிகளுக்காகவே நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் வந்து இவர் வந்து தங்கம் தென்னரசு எந்திரிச்சார்.
சரி, அது மாப்பிள்ளைக்காக அது வந்து பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னே வச்சுக்குவோம். இப்போ பரந்தூர் விமான நிலையத்த மாத்துறீங்க. எந்த லாட்டரி டிக்கெட் மாப்பிள்ளைக்காக நீங்க பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்பி விட்டாரு. அத ஒருத்தர் எந்திரிச்சாரு. சரி, சபாநாயகருக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு கலவரத்த உருவாக்குறாங்கடா. என்னவோ நடக்க போகுது. கண்டிப்பா இந்த சட்டசபை இந்த 8ஆம் தேதி முடியறதுக்குள்ள ஒரு அடிதடி மிகப்பெரிய அளவுல நடந்து தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடிதடி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ராஜ்மோகன் வந்து தொடர்ந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கிருந்து வராங்க, எந்திரிச்சு வராங்க, கையை முறுக்குறாங்க, ஏங்கிறாங்க, அவனைங்கிறாங்க. ஜெகதீஸ்வரி எல்லாம் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லுது, வாடி போடின்னு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் சொல்லுது. பொது வெளியில பேசுனதை விட்டுருங்க, இங்க பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் கேட்டார். சபாநாயகருக்கு நல்லா தெரியுது, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ரீல்ஸுக்காக இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது தங்கம் தென்னரசு வந்து தெளிவாக பரந்தூர் விமான நிலையம் திமுக அரசு கொண்டு வரல, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். அது மத்திய அரசு பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னு சொன்ன இடம் தேர்வு பண்ணது மாநில அரசு. அப்போ திமுக ஆட்சி, முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தார். அவ்வளோதானே தவிர அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்தையே வேணான்னு சொன்னீங்கன்னா இதோட பாதிப்பு இன்னொரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பரந்தூரை வந்து தேர்வு செஞ்சது திமுக கிடையாது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான். அவங்க தான் வந்து செஞ்சாங்க. அவங்க வந்து சோழிங்கநல்லூர், பாடாளம், பன்னூர் இப்படிலாம் எல்லா இடமே போய் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பரந்தூர் தான் வந்து செலக்ட் ஆச்சு. பரந்தூர் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் இதை முடிவு பண்ணணும். திமுக அரசு முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ணவும் முடியாது. இப்போ தாவேக அரசு கூட அதை முடிவு பண்ண முடியாது. அத்தாரிட்டி வாங்கி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்த இடம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னை கிழக்கில் போனீங்கன்னா அங்கே பெருசாக வங்காள விரிகுடா இருக்குது. அப்புறம் வடக்கில் வந்து தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, ஏரிகள் இருக்குது, தெற்கில் வந்து இராணுவ பகுதி இருக்குது. அந்த பகுதியெல்லாம் நம்ம ஏர்போர்ட் கட்ட முடியாது. கல்பாக்கம் இருக்குது, வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்குது. இப்படி எல்லா திசையிலையும் வந்து பிரச்சனை இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து நாங்கள் பரந்தூர் இடையில ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இதை டெக்னிக்கலாக நீங்கள் பாருங்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். சிப்காட்டு ஏர்போர்ட்டு எதுவாக இருந்தாலும் அந்த பகுதியில் நம்ம போகிறோம் அப்படின்னோம்னா சிலர் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே அங்கேருந்து வெளியேறி அப்படியே ஆந்திராவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் தப்பு. அது இல்லாமல் ரொம்ப புராதனமான ஒரு கால்வாய் இந்த பகுதியில் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த இடத்துல புதுசாக விமான நிலையம் ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க, மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாதுன்னு எல்லா கட்சியுமே சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம். என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் தாவேக அரசு, முதலமைச்சர் விஜய் தன்னுடைய ஈகோனால் தமிழ்நாட்டை ஒரு 20-25 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்புலையும் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இன்னும் நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது 2 மிக முக்கியமான விஷயங்களாக தான் பேசப்பட்டது. ஏன்னா ஸ்டாலின் மருமகனுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல் லாட்ரி மாப்பிள்ளைக்காக அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நிறைய விஷயங்களாக பேசப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.